கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9, 10 ஆகிய பகுதி. அந்த 2வது அதிகாரம் முழுமையும் சுருக்கமாக தியானிக்கலாம் என்று கர்த்தர் நடத்துகிறார். 9வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இந்த சம்பவம் வேதத்தை அனுதினமும் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த சம்பவம் தெரியும். எலியாவுக்கு அடுத்தபடியாக எலிசா தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவனுடைய சில கடமைகளை நிறைவேற்றின பின்பு அங்கே எலியாவை எலிசா பின்பற்றி வருகிறான். அப்படி பின்பற்றி வரும் பொழுது ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று ஒரு காரியத்தை அவன் உணர்ந்த பொழுது அங்கிருந்து அவன் சொல்லுகிறான், நான் பெத்தேல் மட்டும் போய் வர வேண்டும் என்று சொல்லும்போது, நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லி பின்னாடியே போகிறான். அந்த சம்பவம் ஃபுல்லாக நம்ம வாசித்தா நமக்கு நேரம் இல்லை. பெத்தேல் மட்டும் போகணும்னு சொல்லும்போது அங்கிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மற்ற தீர்க்கதரிசின் புத்திரர்கள் எலியாவை பின்பற்றுகிறதற்கும் எலிசா எலியாவை பின்பற்றுகிறதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றுகிற காரியத்தில் மேலோட்டமாக ஏதோ ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சபையில் போய் பார்க்குறதோட சரி, அதுக்கு பிறகு பாஸ்டர் ஊரில் இருக்காரா, வெளியூரில் இருக்காரா, உலகத்தில் இருக்காரா, அதை பற்றியே கவலைப்படாத விசுவாசிகள் உண்டு. சபையில் என்ன நடக்கிறது, என்ன ஊழியம் நடக்கிறது, என்ன ஜெபம் நடக்கிறது, அதை பற்றியே கவலைப்படாத விசுவாசிகள் உண்டு. ஏதோ சூழ்நிலைகள் வரும் பொழுது அல்லது பிரச்சனைகள் வரும் பொழுது பாஸ்டரை தேடி போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும், இதுக்காக மட்டுமே பின்பற்றுகிறதான விசுவாசிகள் அநேகர் உண்டு. ஆனால் ஒரு எலிசாவை போல பின்பற்றுகிறதான ஒரு தன்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீ என்னை பார்க்கணும். எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து போகிற வரைக்கும் அவரை நீ விடாமல் பின்பற்றி கொண்டிருந்தால் மட்டும்தான் உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். இந்த உலகத்தில் அநேக நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது, அநேக ஆசீர்வாதங்கள் வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய தொழிலுக்காக ஜெபிக்கிறோம், வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபித்தாலும் நம்முடைய பிரதான நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் நித்திய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. அதுதான் நம்முடைய விருப்பம் நிறைவேறுகிற ஒரு நாள். அதுதான் நாம் திருப்தி அடைகிற ஒரு நாள். அந்த திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டுமானால் கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்னது போல முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், அதை நீ அந்த காரியத்தை செஞ்சாதான் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குதே, ஒரு ஆழமான விருப்பம், ஒரு ஆசை இருக்கிறதே, அந்த ஆசை உனக்கு நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ அரிதான காரியத்தை நீ கேட்டாய். உலகத்தில் உள்ளவங்க வேறு விதமான காரியத்தை கேட்பாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீ கேட்காதபடிக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னது போல், நீ நீடித்த ஆயுளை நீ கேட்கல, செல்வத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கலப்பா, ஆனால் உனக்கு ஞானத்தை கேட்டாய் பாரு, என்னுடைய ஜனங்களை நீ நடத்துகிறதுக்கான ஞானத்தை கேட்டாய் பாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவனை அரிதான காரியத்தை கேட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறதும் அல்லது நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆணித்தரமாக இருக்கிற ஒரு ஆசை, அது என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஒரு 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 தேவ பக்தியின் அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிறது. அந்த பக்தியிலேயே கடைசி வரைக்கும் ஓடிடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால தான் பேர் கிறிஸ்தவர்கள்னு ஒரு வார்த்தை வந்தது. பேருக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்று பொதுவாக கிண்டலாக சொல்லக்கூடிய நிலைமைக்கு போனது காரணம் என்ன? வாரத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்தவர்கள், இல்லை சில பேர் பண்டிகை கால கிறிஸ்தவர்கள், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை எதனால் உண்டானது என்று சொன்னால், பண்டிகைக்கு பண்டிகை மட்டும்தான். கிறிஸ்மஸுக்கு ஒரு வாட்டி, ஈஸ்டருக்கு ஒரு வாட்டி, குட் ஃப்ரைடேக்கு ஒரு வாட்டி, இப்படி வந்துட்டு போகிறவங்க. சில பேர் சந்தர்ப்பவாத கிறிஸ்தவர்கள். வீட்டில் பிள்ளைக்கு முடியாமல் போனால் வருவாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களும் பிரச்சனைகளும், குடும்பத்துக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தால் இயேசுவை தேடுவாங்க. இப்படி சந்தர்ப்பவாத கிறிஸ்தவர்களாய் இருக்காதபடிக்கு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் போடும் பொழுது நீ என்னை கண்டாயானால் உனக்கு அது நிறைவேறும். அப்போது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு தெரியாது. எந்த இடத்துல இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார், எந்த விதமாய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், எதுவுமே தெரியாது. அப்போது இப்படி வரும் பொழுது அங்கே அந்த எலியாவை பின்பற்றுகிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் வர வர ஒவ்வொரு இடத்துலையும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. இன்றைக்கு உன்னுடைய எஜமானை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், ஏயா பின்னாடி போய் வேஸ்ட்டாக அலைஞ்சிட்டு இருக்கிற, அந்த ஆள் சாக போகிற ஆளுக்கு பின்னாடி எதுக்கு நீ பின்னாடி போகிறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும், பெத்தேலில் இந்த வார்த்தையை சொன்னாங்க, எரிகோவில் சொன்னாங்க, யோர்தானில் சொன்னாங்க. இப்படி ஒரு இடத்தையும் கடந்து போகும்போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பரிகாசங்கள் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி போகும் பொழுது மற்றவர்கள் தேடுகிறதை பார்க்கிலும் நீங்கள் அதிகமாய் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க, பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களும் கிண்டல் பண்ணுவாங்க. இதில் அதிகமாக கிண்டல் பண்ணுறது யாருன்னா, பாரம்பரியமாக கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே வஞ்சித்து கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளே இருக்கிறவர்கள். அவங்க யாரை பரிகாசம் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பரிகாசம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அவர்கள் பரிகாசம் பண்ணப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார். பரம்பரையாக நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்து கூட உனக்குள்ள அந்த தேவ பக்தி, ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இரவும் பகலும் தேடுகிறவர்கள், அவர் மேலே தியானமாக இருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின் மேல் வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டுட்டு உலக பிரகாரமாக எல்லாத்தையும் உலக இச்சைகளை அனுபவித்து உலக பாவங்களுக்குள்ளே நிலைத்திருந்து உலக ஜனங்களைப் போலவே இருந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நல்லா கர்த்தரை தேடுகிறவர்களை இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அது எப்படி பரிகாசம் பண்ணாங்களோ அதுபோல் பரிகாசம் பண்ணுகிற அந்த கூட்டத்தார் கைவிடப்படுவார்கள். அப்போது இந்த எலியாவை எலிசா பின்பற்றின அந்த விதத்தை குறித்து நம்ம சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, பெத்தேல் மட்டும் போகிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், உம்மை விடுகிறது இல்லைப்பா, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் உங்களை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அப்படி பெத்தேல் வரைக்கும் போகணுமாயா? அவர் பாட்டுக்கு போகிறாரு, போய் பெத்தேலில் போய் செத்து போகிறாரு. எதுக்கு அவரை பின்பற்றணும்னு ஒரு கூட்டம் பரிகாசம் பண்ணிச்சு. ஆனாலும் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதான அந்த அதிகமான வார்த்தை, உங்களுக்கு என்னையா, நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும். நான் கலோக்கியில் அந்த வார்த்தையை சொல்கிறேன், அது எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. நீ என்னுடைய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு நீ யார்? உன் வேலையை நீ பார்த்துட்டு நீ சும்மா இரு. அப்போது இது முதல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நாம் ஆலயத்துக்கு போகிறதை யாரோ ஒருத்தர் பரிகாசம் பண்ணுறாங்க, நம்ம விடாமல் ஆண்டவரை பின்பற்றுகிறதை ஒருத்தர் பரிகாசம் பண்ணுறாங்கன்னா, இங்கே பார், உன் வேலையை நீ பார். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு நாள் தெரியும். அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது பெத்தேல் மட்டும் போகிறேன்னு சொல்லும்போது நான் உண்மை விடுகிறது இல்லைன்னு பின்னாடியே போனான். இந்த பெத்தேல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பெத்தேல் என்றால் தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீடு வரைக்கும் நான் வருவேன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, அங்கே ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நம்மை அர்ப்பணித்து சில பொருத்தனைகளை செய்து, ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்வேன், நான் உமக்காக இப்படி வாழுவேன் என்று பொருத்தனைகள் செய்து நிறைவேற்றப்படுகிற இடம். யாக்கோபு பொருத்தனை பண்ணி தான் அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை, இது பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி இது வானத்தின் வாசல்னு பேர் வச்சு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் வைத்தான். அப்போ அந்த பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு.
தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிற இடம். அப்போது எலிசா முதலாவது பின்பற்றி போகிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய வீட்டை நோக்கி, தேவ பிரசன்னத்தை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை நோக்கி போகும் பொழுது அங்கே தரிசனங்கள் கிடைக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து வருகிறவர்களுக்கு எதிர்காலத்துக்குரிய தரிசனங்களை கர்த்தர் அவருடைய இருதயத்தில் வைக்கிறார். அப்படிப்பட்ட தரிசனம் பெற்றுக்கொள்ளும்படியாக எலியாவை பின்பற்றினவர் தான் எலிசா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தை கிடைக்கணும், தேவனுடைய தரிசனம் கிடைக்கணும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஆண்டவருக்காக சில காரியங்களை நான் பொருத்தனை செய்து நான் செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் இதை செய்வேன், இன்னென்ன காரியங்களை நான் கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பொருத்தனைகள் இருக்கணும். எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட வாங்கிறதுலேயே இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணுங்கிறதுல பொருத்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கே இது பெத்தேலில் இருக்கிறது. பெத்தேல் போனதுக்கப்புறம் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, நான் எரிகோ மட்டும் போகணுங்கிறார். அவன் சொல்கிறான், நான் உம்மை விடுகிறது இல்லை. அப்போ எரிகோ என்றால் அங்கே என்ன தெரிகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையையும் தரிசனத்தையும் பிரசன்னத்தையும் அனுபவித்தவர்களுக்கு, ஆண்டவருக்காக பொருத்தனைகள் செய்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எரிகோ ஒரு சாபத்தின் பட்டணம். அப்போ அந்த சாபம், ஒரு கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டவர்கள் அடுத்தபடியாக ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு அறிவு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்துட்டோம், கர்த்தருடைய சாபம் எங்கெல்லாம் வரும்னு தெரியும். சபிக்கப்பட்ட ஒரு நகரம்தான் எரிகோ. அப்போது அப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தடுக்கிறதாக இருந்தால், எரிகோவை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் அது அந்த சாபமாகிய அந்த எரிகோ தடை பண்ணுகிற ஒரு இடமாக இருந்தது, என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதாக இருந்தது. அப்போ அந்த சாபங்கள் முறிக்கப்பட்டு எரிகோ கோட்டைகள் உடைக்கப்பட்டது அங்கே ஞாபகத்துக்கு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெத்தேலுக்கு வந்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். சபையிலே நமக்கு தரிசனங்கள் கிடைக்கிறது, வார்த்தை கிடைக்கிறது. கர்த்தருக்காக பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். அப்படி நிறைவேற்ற ஆண்டவருக்குள்ளே வளரும் போது தான் நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சாபங்கள்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தது, எப்படிப்பட்ட சாபங்களை நாம் இன்னும் முறித்து உடைத்து நாம் கடந்து போக வேண்டும் என்கிற காரியத்தை இந்த எரிகோ நினைவுபடுத்துகிறது. அப்போது அங்கே எரிகோவில் என்ன நடந்தது? மோசே சொன்ன வார்த்தையின்படியாக சில காலம் மௌனமாக இருந்து நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது ஆர்ப்பரித்தார்கள். முதலாவது ஒரு விஷயம், அங்கே லட்சக்கணக்கான ஜனங்களை பேசாமல் இருக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரணமாக ஒரு சண்டே ஸ்கூலில் கூட ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் அவங்கள அமைதியாக பாதுகாத்துக்கிறது கஷ்டம். டீச்சர்ஸுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸை அமைதியாக காத்துக்கொள்வது. எவனாவது ஒருத்தன் ஒரு குசும்பு பண்ணுவான், ஏதாவது ஒருத்தன் லேசாக சவுண்டு கொடுப்பான், அதை பார்த்து இன்னொரு ஆள் சவுண்டு கொடுக்கும். ஒரு சின்ன கூட்டத்தையே சத்தம் இல்லாமல் நடத்துகிறது கஷ்டம். ஆனால் எரிகோவில் என்னத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால், அவங்க 7 நாள் சுற்றி வரும் பொழுதும் எல்லாரும் மௌனமாக இருக்கணும், யாரும் எந்த பேச்சு மூச்சு ஒன்றும் விடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் அங்கே கீழ்ப்பிடிதல் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ எரிகோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே கீழ்ப்பிடிதல் இருக்கிறது. எப்போ ஆர்ப்பரிக்கணுமோ அப்போ ஆர்ப்பரிக்கணும். அப்போது ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு மொத்த ஜனங்களும் கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசாமல் நீங்கள் சுற்றி வரணுங்கிறது நம்ம வாசிக்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல எல்லாரும் கண்ட்ரோல் ஆகி வந்தால் தான். அப்போ நீங்கள் மௌனமாக இருந்து ஜெபிக்கிற காலம் ஒன்று உண்டு, ஆர்ப்பரிக்கிறதான ஒரு காலம் உண்டு. அப்போது அந்த தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றும் பொழுது அங்கே எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது, சாபங்கள் முறிக்கப்பட்டது. அந்த சாபத்தை கடந்து போகிறதுக்கு தேவன் அங்கே வழி திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த எலிசா எலியாவை பின்பற்றி போகும் பொழுது பெத்தேலுக்கு போனதுக்கு பிறகு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? அங்கே வசனத்தையும் தேவ பிரசன்னத்துக்குள்ளேயும் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நாம் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக தடையாக நிற்கிறதை நம்முடைய கண்கள் தான் தரிசனம் கிடைக்கும். அப்போ நம்ம இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா நமக்கு பிரச்சனை வரும். அங்கே ஆகானுடைய சாபம், ஆகான் அழிக்கப்பட்டது, அவனுடைய குடும்பம் சுட்டெரிக்கப்பட்டது எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே அந்த சாபத்துக்குரிய காரியங்களை ஆசைப்பட்டு வஞ்சித்து எடுத்துக்கொண்டு ஆகான் அழிக்கப்பட்டது ஞாபகம் வருகிறது. அப்போ எரிகோவை நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ ஊழியருக்கு கீழ்ப்படிந்து நாம் சுற்றி வருகிறது சொல்லக்கூடிய காலங்களிலே சுற்றி வந்து ஆர்ப்பரித்து ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதித்து சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கே எரிகோவுடைய சாபம், ஆகானுடைய சாபங்கள் அங்கே முறிக்கப்படுகிறது.
அதை கடந்து வருகிறதற்கு எலிசா அந்த ஏன்னா எலியா கரெக்டாக அவனை வழி நடத்துகிறார். ஒரு பின்பற்றி வருகிறவனுடைய அந்த ரூட் இப்படி தான்ப்பா இருக்கணும்னு சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறார். பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு வந்து அங்கே 7 நாள் மௌனமாக இருக்கிறதை பார்த்தோம். அங்கே ஏற்ற வேளையில் துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவனுடைய வேலைக்கு காத்திருத்தல் என்கிற ஒரு காரியம். ஏனென்றால் எரிகோவிலே அநேக பெரிய பட்டணம், அங்கே நிறைய பொன் வெள்ளி பாலங்கள் நிறைய இருந்தது. அப்போ அங்கே எதையுமே நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடாது, அங்கே உள்ள பொருளை எதையும் எடுக்கக்கூடாதுன்னு மோசே சொன்னார். ஒருத்தனை தவிர எல்லாருமே அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. ஒருத்தன் கீழ்ப்படியாததுனால அவங்க அங்கேயே அழிக்கப்பட்டான். அங்கே காத்திருந்த பொழுது ஆயி பட்டணத்துக்கு போகும் பொழுது அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னார். அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பொழுது சில இச்சைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக கர்த்தருக்காக நிற்கும் பொழுது அடுத்த கட்டம் நமக்கு தேவைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறது தான் எலியா வந்து எலிசாவை அந்த ரூட்டில் நடத்தி கொண்டு வரார். எரிகோ மட்டும் போனார்கள், அங்கேயும் பரியாசங்கள் இருந்தது. அங்கேயும் உங்கள் எஜமானன் எடுத்துக்கொள்ள போகிறார். ஏன் வேஸ்ட்டாக பின்னாடி போகிற, நீ சும்மா இரு, உனக்கு என்ன, எனக்கு தெரியும் அப்படின்னு பின்னாடியே போகிறார். அடுத்தது யோர்தான் மட்டும் போவோம் அப்படிங்கும்போது அந்த யோர்தான் என்பது என்ன, இந்த சாபங்களை கடந்து வரும் பொழுது அந்த யோர்தான் நதி என்பது நமக்கு வேதத்தினுடைய ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தில் பார்க்கும்போது நமக்கு ஞானஸ்நானத்தை குறிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. தேவனோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பெரிய அற்புதத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த யோர்தானில் பார்க்குற ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யோர்தான் என்ன செஞ்சது, அது ஆக்ரோஷமாக அது சீறி பாய்ந்து வந்த தண்ணீர் ஆசாரியனுடைய கால் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் அப்படியே பின்னிட்டு திரும்பினது, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே வரும் பொழுது அங்கே எலியா கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன, நீ இப்படி கீழ்ப்படிந்து வரும் பொழுது உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. எங்கேயாவது தண்ணி மேலேருந்து இறங்கி வர்ற தண்ணி பின்னாடி ரிவர்ஸில் போகும்னு நம்ம சொன்னால் யார் நம்புவோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக சில நேரத்தில் பில்லி சூனியங்களையோ ஏதோ மந்திரவாதங்களையோ ஏவி விடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிப்பதற்காக சில ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். அவைகள் எல்லாம் அது ரிட்டன் ஆகும், அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அந்த காரியங்களில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான காரியம். இதை கடந்து, இந்த போராட்டத்தை கடந்து, ஆர்ப்பரித்து வருகிற யோர்தானை கடந்து எப்படி போக முடியும் என்று சொன்னால் அந்த யோர்தானும் உங்களுக்கு வழிவிடும் என்பதை விசுவாசத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்காக அடுத்த கட்டமாக யோர்தான் வழியாக அவர் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு காரியம் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது இவர் அந்த சொன்ன மாதிரியே எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவர் பின்பற்றி போனதுனால அவருடைய சால்வை வந்து இவர் மேல் விழுந்தது, இரட்டிப்பான அபிஷேகம் வந்தது. அதற்கப்புறம் எப்படி அந்த யோர்தானை வந்து அவர் சால்வையை முறுக்கி அடித்த பொழுது அந்த யோர்தான் வழிவிட்டதோ அதே போல் அந்த தன்னுடைய எஜமான் எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல் அவரும் சால்வையை முறுக்கி அடித்து யோர்தான் வழிவிட்டது. அதுவரைக்கும் பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் வேத பகுதியில் நீங்கள் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்படி வாசித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த எஜமானை பின்பற்றி போனானோ அந்த எஜமான் எப்படி ஊழியம் செய்தானோ அதே போல் அவனும் ஊழியம் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது நமக்கு எஜமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் இந்த பாதைகளில் தான் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுகிறது உண்மையானால் அவருடைய வருகை மட்டும் அவர் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் அவரை போலவே நாம் ஜீவிப்போம், அவரை போலவே நாம் ஊழியம் செய்வோம். அதற்கு பிறகு அவனுடைய ஊழியத்தில் அநேக காரியங்கள் அந்த எலியாவுடைய சாயல் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் அதிகமாய் செய்வான் என்று சொன்னது போல அவன் எலியா செஞ்சதை விட அதிகமான இரட்டிப்பான அற்புதத்தை அந்த எலிசா செஞ்சான்னு பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறதுல இந்த 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 ஒரு மாதிரியை நீங்கள் பின்பற்றி ஆண்டவரை பின்பற்றி வருவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஊழியக்காரங்க மூலமாக மட்டும்தான் அற்புதம் செய்யணும்னு ஆண்டவர் எந்த சட்டத்தையும் வைக்கலை. உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபித்தா கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தின் மூலமாக அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். முழு நேர ஊழியமாக தான் செய்கிறவங்க செய்ய அழைப்பு இருக்கிறவங்க செய்யட்டும். அப்படி இல்லைனா கூட ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கும். எப்படி ஒரு ஸ்தேவான்
பந்தி விசாரிக்கக்காரனுக்கு கூடியவனாக இருந்தால் கூட சரி, அவன் மூலமாக ஆண்டவர் அரும்பெரிய காரியத்தில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். உங்கள் மூலமாகவும் தேவன் அப்படியே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் பின்பற்றுகிறது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் அதை பார்க்கிற வரைக்கும் போய் பின்னாடி பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகளில் பரிகாசங்களை தாண்டி முடிவு பரியந்தம் அவருக்குள்ளே நிலைத்திருங்கள். அவர் என்ன விதமாய் நடந்தாரோ, எப்படி சிந்தித்தாரோ, எப்படி ஊழியம் செய்தாரோ, அவரை போல நீங்களும் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு சேவை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, பரலோக வாழ்க்கைக்கும் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு எலியாவை எலிசா பின்பற்றினது போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை பின்பற்றுகிற காரியத்தில் ஆண்டவரே, பெத்தேல் மட்டும் வந்தவர்கள் சில பேர் பெத்தேலோடு கூட நின்று போனவர்கள் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எரிகோவை பார்த்தவுடனே பயந்து பின் திரும்பி போனவர்கள் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோர்தானுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிரான ஆர்ப்பரிப்பினாலே அநேகர் கர்த்தரை விட்டு போனவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த எரிகோவை தாண்டுகிற ஹல்லேலூயா அந்த அனுபவத்துக்குள்ளே அந்த எலிசா வந்த பொழுது இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டோடு கூட நிற்கிற ஒரு அனுபவம் அல்ல. ஹல்லேலூயா. அங்கே பெற்றுக்கொண்ட தரிசனங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த தரிசனங்கள் மூலமாக என்னென்ன சாபங்களை முறிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறதோ அதை இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் முறியடித்து மறுபடியும் சாபத்துக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாதபடிக்கு ஹல்லேலூயா அடுத்து யோர்தானை நோக்கி கடந்து போகும் பொழுது ஹல்லேலூயா ஆர்ப்பரித்து பிரவாகித்து வருகிற யோர்தானாக இருக்கலாம். ஹல்லேலூயா அவைகளை பின்னிட்டு திரும்ப பண்ணி உங்களுக்கு வழிவிட வைப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்திலே தளர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரை பின்பற்றுகிறதிலே தளர்ந்து போகாதிருங்கள். பரிகாசங்களை கண்டு தளர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே எஜமான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை முடிவு பரியந்தம் வலுவாதபடி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியாக நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மை பின்பற்றுகிறவர்களாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இரட்டிப்பான அபிஷேகத்தை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் ஜீவிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை எல்லாம் பாதுகாத்து உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரான சூழ்நிலைகளை முறியடித்து பிள்ளைகளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.